Hello friends, welcome to Learners Factory. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் பிஹெச்டி அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூல் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். குறிப்பாக இந்த பேராப்ரேசிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு டீச்சிங் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு, ஆன்லைன் எஜுகேஷனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த பேராப்ரேசிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா QuillBot அப்படிங்கிறது தான் இதனுடைய நேம். ஸோ அதை கூகுள் சர்ச்சில் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னே ஃபஸ்ட் லிங்காக www.quillbot.com அப்படின்னு சொல்லி வருது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த QuillBotனுடைய ஃபஸ்ட்டு லேண்டிங் பேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேராப்ரேசர், கிராமர் செக்கர், பிளாகரிசம் செக்கர், QuillBot ஃப்ளோ, சம்மரைசர், சிட்டேஷன் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. QuillBot ப்ரீமியம் வெர்ஷன் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா QuillBotனுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸு, மெயின் யூசஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. பேராப்ரேசிங். ஸோ பேராப்ரேசிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு இந்த பேராப்ரேசிங் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா பேராப்ரேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதாவது அந்த பேராகிராஃப் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஒரு வடிவமைப்பில் உள்ள இன்னொரு பேராகிராஃப் உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தைகள் வந்து புதிய புதிய வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதான் நம்ம பேராப்ரேசிங் டூல் அப்படின்னு சொல்கிறது. இதில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்கனாலும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி இங்கே போட்டு அதை பேராப்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வடிவமைப்பில் உள்ள இன்னொரு பேராகிராஃப் உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தைகள் வந்து புதிய புதிய வார்த்தைகளை போட்டு உங்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதான் நம்ம பேராப்ரேசிங் டூல் அப்படின்னு சொல்கிறது. இதில் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்கனாலும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி இங்கே போட்டு அதை பேராப்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டூல் வந்து பேராப்ரேஸ் பண்ணுறதுக்கான டூலை வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு QuillBot பற்றியே நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். பார்க்கலாம் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எஸ், QuillBot is an AI-powered platform that enhances written communication. It offers a suite of cloud-based product designed to improve various aspects of writing. Here are some key features. இப்படிங்கிறது ஒரு அப்ட்ராக்ட் மாதிரியான ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரோ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பேராப்ரேஸ் சொல்லி கேட்குறோம். இது எப்படி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற பேராப்ரேஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். இமீடியட்டாக உங்களுக்கு பேராப்ரேஸ் பண்ணி அதற்கான ஆன்சரை வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்க்ரீனில் இது கொடுத்துருது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கு, an AI-powered tool called QuillBot improves textual communication. It provides a range of cloud-based tools intended to enhance several facets of writing. The following are some salient characteristics அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ உங்களுக்கு பேராப்ரேசிங் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேராகிராஃபுக்கு மற்றொரு பேராகிராஃப், வார்த்தைகளுடைய அர்த்தம் மாறாமல் மற்றொரு பேராகிராஃப் கொடுக்குறதா வந்து இந்த பேராப்ரேசிங் டூல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் என்ன இருக்குது, ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபார்மல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அகாடமிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதனுடைய சிமிலர் வே ஆஃப் கெட்டிங் ஏ பேராப்ரேசிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவான ஒரு பேராப்ரேசிங் கொடுக்கும், இது ஒரு அகாடமிக் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கும், ஒரு ஃபார்முலா கொடுக்கும், ஃப்ளூயண்ட்டாக கொடுக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராப்ரேசிங் ஆப்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் டொமைன், பேஸ்ட் ஆன் யுவர் பர்பஸ் இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேராப்ரேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அகாடமிக்கையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் அகாடமிக் அதாவது எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்தது பாருங்களேன், கிரியேட்டிவ், கஸ்டம், சிம்பிள், எக்ஸ்பேண்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படிங்கன்னா அதுக்கும் பேராப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீப்ரேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு ரீஃப்ரேஸ் ஆகிடும். ஸோ பட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அன்லாக் ப்ரீமியம் மோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஆப்ஷனில் தான் வருது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த எல்லா ஆப்ஷனுமே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ். அடுத்து கிராமர் செக்கர். இந்த கிராமர் செக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய கிராமரை வந்து உங்களுக்கு செக் பண்ணிடும். இது கண்டிப்பாகவே நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம இங்கிலீஷில் வந்து பேசும்பொழுது, ஆங்கிலம் பேசும்பொழுது நிறையா
கிராமர் மிஸ்டேக்ஸ்க்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அதை வந்து ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு டெசிடேஷன் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு தீசிஸ் வந்து பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கிராமர் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. அப்போது இந்த கிராமர் செக் வந்து பார்த்திங்கன்னா இந்த QuillBot பண்ணுது. இப்போது அதற்கான அந்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேம் பேராகிராஃப் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதே பேராவை நம்ம இங்கே இந்த கிராமர் செக்குக்கு நம்ம கொடுத்துருவோம். ரைட், கிராமர் செக்கில் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராமரை செக் பண்ணி சொல்லி கேட்குறோம். பட் இங்கே என்ன சொல்லுது, யூ ஆர் குட் டு கோ அப்படின்னு சொல்லுது. தட் மீன்ஸ் திஸ் paraphrased வந்து பார்த்திங்கன்னா எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம வந்து வாலண்டியராக ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ஹான்சஸ் ரிட்டன் அப்படிங்கிறது நான் வந்து ரைட் அப்படின்னு கொடுக்குறேன், கம்யூனிகேட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்க்கலாம் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இமீடியட்டாக உங்களுக்கு அது வந்து கிராமர் செக் பண்ணி காட்டுது. எந்த இடத்துல, இந்த இடத்துல ரைட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தட் இஸ் அ ரைட் வேர்ட் ஃபார் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரைட்டிங் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அண்ட் கம்யூனிகேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன சொல்லுதுன்னா அண்ட் கம்யூனிகேஷன், தட் இஸ் அ ரைட் வேர்ட் ஃபார் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ குட் டு கோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கிராமர் செக் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்கக்கூடிய எல்லா கிராமரையும் நமக்கு செக் பண்ணி சொல்லிடுது. ஸோ இதில் வேறு என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, வேறு என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கிற எல்லா லாங்குவேஜஸும் இதில் வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிராமரை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாகரிசம் செக்கர். இது கண்டிப்பாகவே நிறைய பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் நம்ம சொல்லலாம். ஏன்னா பிளாகரிசம் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து காப்பி பண்ணி அந்த ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுடைய தேசிஸ்க்கோ ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளாகரிசம் செக் பண்ணுறது மூலிமா அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிளாகரிசம் செக் பண்ண ரிப்போர்ட்டு கூட உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பிளாகரிசம் செக் பண்ணிக்கலாம். பிளாகரிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மற்ற ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஆர்டிக்கலுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் பிளாகரிசம் செக்கர். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு காப்பி அடிக்கக்கூடாது, மற்றவங்களுடைய ரிசர்ச் பேப்பரை வந்து நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அடுத்தது QuillBot ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ரிலேட்டடான யூசர்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட் ஹை குவாலிட்டி கண்டென்ட் வித் QuillBot அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ. என்னென்ன சொல்கிறாங்க, சம்மரைசர், ரைட் அசிஸ்ட், வெப்சைட், சிட்டேஷன்ஸ், பேராப்ரேசர், அனலிட்டிக்ஸ், கிராமர் செக்கர் அண்ட் நோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே குறிப்பாக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, ரைட்டிங் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம மெயில் ஐடி கேட்குது. நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரைட்டிங் அசிஸ்டண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த QuillBot வந்து எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு அகாடமிக்காக இருந்தால், ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் டியூட்டராக இருந்தால் நிச்சயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மரைசர், சம்மரைஸோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபை நம்ம பேஸ்ட் பண்ணுறோமே அதை வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுப்போம். அது என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ எம் கிளிக்கிங் ஆன் இட். சம்மரைஸ். இங்கே என்ன சொல்லுது, QuillBot is an AI platform that enhances written communication through a suite of cloud-based products offering key features to improve various aspects of writing அப்படின்னு கொடுக்குது. அதாவது இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பேராகிராஃபை முழுவதுமாக சம்மரைஸ் பண்ணி அதற்குரிய ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சம்மரைசிங் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா QuillBotல யூஸ் பண்ணிக்கலாம் முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டேஷன் ஜென்ரேட்டர். சிட்டேஷன் ஜென்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஒரு ஜேர்னலில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் வந்து சிட்டேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது உங்களை மென்ஷன் பண்ணி அதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதில் இதை ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதை நீங்கள் வந்து உங்களுடைய அந்த யூஆர்எல் எங்கே பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது சைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அது சிட்டேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அடுத்தது டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கூகுளில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேட் மாதிரியே இதில் ஒரு டிரான்ஸ்லேட் வச்சுருக்காங்க.
அந்த டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ள முடியும். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ். QuillBot ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் க்ரோமில் சேவ் பண்ணிக்கலாம். QuillBot ஃபார் வேர்ட், QuillBot ஃபார் மேக்OS அப்படிங்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இதுவும் ஒர்க் ஆகுது. தட் மீன்ஸ் யூ கேன் சேவ் இட் ஆஸ் அன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ் இட் இன் வேர்ட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேராப்ரேசிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரைட்டிங் டூலாக இருக்கும். ஆல்சோ த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் PhD அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ஒரு செமினார் எடுக்கணும், டீச்சர்ஸு, அகடமிஷியன்ஸு, ஆன்லைன் எஜுகேட்டர்ஸு, டியூட்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த பேராப்ரேசிங் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.